வந்தாரு. அப்போ அவருக்கு நம்பிக்கை இல்லை, விஸ்காம் தான் என்ன படிப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே தான் இருந்தார். அப்போ இங்கே வரும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு 1500 பேர் எக்ஸாம் எழுதுனாங்கன்னு நினைக்கிறேன். வெறும் ஒரு 44 சீட்டுக்கு 1500 பேர் எக்ஸாம் எழுதுனாங்க. அதில் நானும் ஒருத்தன். பார்த்துட்டு காலையில் என்னை வந்து ட்ராப் பண்ணாரு. ட்ராப் பண்ணி பார்த்துட்டு என்னடா இவ்வளோ பேர் எழுதுறாங்க, அப்போ ரொம்ப முக்கியமான படிப்போ அப்படின்னாரு. ஆமாப்பா, இது ரிசல்ட் தெரியும் போது தான் தெரியும் அப்படின்னோடனே, உங்களுக்கு தான் தெரியுமே லயலால ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது, நியாயமாக இருந்தால் தான் சீட்டு கொடுப்பாங்க. நம்மளுக்கு என்ன வருமோ அதெல்லாம் வரைஞ்சி கொடுத்து அப்படி ஒன்று முடிஞ்சது. அன்னைக்கு மறுநாள் நினைக்கிறேன், மறுநாள் இதே இடத்துல ஈவினிங் கேதரிங் மாதிரி ஒரு இடம் வச்சு ரோல் நம்பர் தான் சொன்னாங்க, அந்த 44 சீட் யாருன்னு. கிட்டத்தட்ட தோனி ஹெலிகாப்டர் ஷாட் மாதிரி ஒவ்வொரு நம்பர் சொல்லும் போதும் அந்த குடும்பங்கள் அப்படியே என்ஜாய் ஆனதை பார்த்து எங்க அப்பா கண்ணு கலங்கிட்டாரு. எப்பா, இது பயங்கரமான படிப்பு தான் போல, இங்க கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் உன்னை விஸ்காமே சேர்த்து விடுறேன். ஸோ என் வாழ்க்கை ஆரம்பிச்சது லயலா.